விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா? அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமாக பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்குறேன். விசிலுக்காக, ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். இன்ஜினே இல்லை, சேசி இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜினுங்கிறாங்க. அடுத்து இந்த பாத்ரூம்ல இருக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்படத்தில் முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக காரர் டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில் முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு. இதையெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானா நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போற காலத்துக்கு. அதனால் இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவை காப்பாற்றணும். சாரிங்க ஐயா, தப்பு பண்ணிட்டோங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டருக்காக இப்படி பண்ணுங்க ஐயா, நாங்கள் நீங்கள் சொன்னதை பண்ணுங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டா பாக்குறாருன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் 2024 என்பது அவருக்கு ஒரு அறிகுறி தான். அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் மாடலில் ஜெயிச்சிருக்கலாம். அது 50%, 53% இருந்த வாக்கு அன்னைக்கு அது 46-47 வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி, முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு. அவங்களுக்குள்ள என்ன டீல் எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அஸ்ஸாமில் தேர்தல் நடக்குதுங்கிறாங்க, காங்கிரஸ் ஃபண்டு இல்லைங்கிறாங்க, அதை பற்றி நான் போக விரும்பலைங்கன்னா, ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்குது, யார் யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பற்றி நான் பேச விரும்பலைங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதனால் அது உடஞ்சி போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படிங்கன்னா இருக்கும். அதனால் கனிமொழி அவர்கள் சிறப்பாக இருக்கு. ஒரு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு. ஏங்க உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு, உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சார், ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன். இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்றது கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்க அடிமை கட்சின்னு சொல்றோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும்னா என்ன கூட்டணி வச்சிருக்கிறாங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க? ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கெட் அவுட்னு சொல்லட்டும், கெட்டுன்னு சொல்லட்டும், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா நான் பெரும்பாலும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா, ஓகே அண்ணா, நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜினுங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம்கே எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா, அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. அந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்படத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவாங்க. இன்னைக்கு திமுக காரர் டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும்.
அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் விட்டுட்டோம். நேற்று பார்த்தேன் சென்னையில் வந்து இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு அல்வாவை கொண்டே வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரு, அப்படி இப்படின்னு பண்ணார். ஆனால் ஒன்றுமே கிரவுண்ட் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு. இதையெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானா நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் அமைந்தது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்பு நீங்க அந்த பேரே சொல்லாமல் சொல்லிட்டு தேசிய தலைமையிலான கூட்டணி தான். அதே வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டில். அண்ணா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கண்ணே, நாங்கள் எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கள்லாம் களத்தில் பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போகிறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போகிறோம் களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு, கீழே எங்கள் தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேங்கன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல. அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனால் இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமாக பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸாக மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்க பாலிசி என்ன, உங்க ப்ரோக்ராம் என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலீங்கன்னா. ஸோ விசிலுக்காக, ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல. அதனால் அதை அப்படியே கடந்து நாம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கல்வி, டாஸ்மாக் எதிர்ப்பு, இந்த தேர்தல் அதில் கேட்க முடியுமா? பாஜக தேர்தல் அண்ணா, இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாங்க. அந்த குழுவோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வண்டிகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கு போயிருக்கு. அதில் மக்கள் இன்னைக்கு அந்த பெட்டியில் போட போகிறாங்க என்ன வேணும். நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போகணும். அதே நேரத்தில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கலந்து பேசி அதை வெளியே கொண்டு வரணும். அது என்னுடைய இலாக்கா இல்லை, என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. நான் இன்னைக்கு பேசுறது பட்ஜெட்டை பத்திங்கன்னா, அந்த இலாக்கா அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நயினார் அண்ணா இருக்கிறாங்க, தமிழிசை அக்கா இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் பதில் சொல்வார்கள். இது எப்படிப்பட்ட, எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கனவு இருக்கு. கட்சியின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவெல்லாம் கட்சியினுடைய அறிக்கையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. அது இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை நடைமுறை அரசியல்ல. ஆனால் 2026 தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை ஒரு கட்சி அலையன்ஸை லீட் பண்றாங்க. மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கணும். அதெல்லாம் பக்குவப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அதை அவர்கள் முறையாக கொண்டு வருவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் கேள்வி கேட்கறேன். ஒரு வாய்ப்பு ராகுல் காந்தி பெரிய ஸ்டேட்மெண்ட் சினிமா பேசினாரு. நரேந்திர மோடி ஒரு பிஎம், அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, அமித்ஷா எஸ்கேப் ஆயிட்டாங்க. சைனா பத்தி எழுதாத புஸ்தகம் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா நேற்று நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜெனரல் நாரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. 2020 சைனாவுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜெனரல் நரான்வே அதை பற்றி சொல்லியிருக்கணும், ஒரு புத்தகம் இருந்திருக்கணும். அதற்கு அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க. அந்த மாதிரி புத்தகமே இல்லை, அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை, அந்த மாதிரி நரான்வே எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனதை எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம்?
அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில், பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய், அது எல்லாருக்குமே தெரியும். அது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட், அன்வெரிஃபைடு அலிகேஷன். அதை நாராயண்வி அவர்கள் சொல்லியிருந்தால் பதில் நாங்கள் சொல்றோம். இல்ல ஜெனரல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கில் அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், கொடுக்கிறோம். ஆனா 1008 மேகசின்ல 10,000 பேர் எழுதுவாங்க. ஒரு மேகசின்ல வர்ற ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. நாட்டு மக்கள் முன்பு உண்மையும் வச்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையா இருந்தா இன்னார் அந்த புக்கை நீங்க போட்டிருப்பீங்க, இன்னார் அந்த மேஜரை போய் நீங்க இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, இன்னார் அந்த மேஜர் ஜெனரல், இன்னார நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பீங்க. எதுவுமே இல்லை, ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்றாங்க. நான் வந்து நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை, அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து, உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா, வேறு ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேங்க. அண்ணா 2024 பாராளுமன்றத்தில் இங்க நான் நின்றுருக்கேன். அப்ப கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தால் இங்கே நான் அவைலபிளாக இருக்கணும். அவங்க இல்லை நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு வீடு இருக்கணும். 2010 என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கிருந்து அடுத்த தெருவில் இருக்குது, அங்கே தங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன். மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதனால் விலாசம் அது எங்கே இருக்கிறேன், சென்னையில் இருக்கேன், சென்னையும் போயிட்டு இருக்கேன், கட்சியினுடைய பணி. இன்னைக்கு அதிகமாக இந்த பகுதியில் இருக்கேன், காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்கே நிற்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை, கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அங்க வெற்றி பெறணும். அது நம்முடைய தொண்டராக நம்முடைய கடமை. இங்க நமக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் மறுபடியும் கட்சி அக்காவை நில்லுங்கன்னு சொல்லும் பொழுது அக்கா வெற்றி பெற்று மறுபடியும் பெரிய அளவில் அவங்க போகணும், இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு போகணும். அதெல்லாம் எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல், இதற்கு முன்பு வேறு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, இதெல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் இந்த பகுதி முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். இல்லை இண்டிவிஜுவல் அம்பிஷன், தனிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. 2026 பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக இருக்கு. யார் முதலமைச்சர் ஆகணும் தெளிவாக இருக்கு. கட்சி யாருக்காக வேலை பார்க்குது தெளிவாக இருக்கு. அகில இந்திய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுவும் தெளிவாக இருக்கு. அதற்காக நாங்கள் எல்லோரும் வேலை பார்க்குறோம். ஆனால் கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். கட்சி தொண்டர்களோடு இணைந்து பணிபுரியணும். அதனால் என்ன கட்சி சொல்லுதோ கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்னும் ஒரு மாதம் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. நான் பேசுபவர்கள் பேசுவாங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும்
நான் சில இடத்துல வந்து பதில் சொல்வதை விட மௌனம் காட்பது சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். குறிப்பாக அந்த மகாராஷ்டிராவுக்கு முன்பே இருந்து பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க. அதனால் நம்ம திரும்ப நான் இப்போ கூட ஐஐடி மும்பை ஒரு ஃபெஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. 2-3 கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்கன்னா, இது அப்பாவோட உடல்நிலைக்காக இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நான் மும்பைக்கு விரைவில் போகத்தான் போகிறேன். அது அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க, அதை தாண்டி அவங்களும் போயிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்களும் அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக அந்த சூட்டோடு சூட்டாக பேசியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை வெறுப்பில் ஒரு கட்சி நடத்த முடியாதுங்கண்ணா. மேடையில் மைக்கில் பேசியிருந்தாலும் கூட ஒரு அடிப்படை வெறுப்பு உணர்வில் நான் வந்து சவுத் இந்தியாவை மதிக்க மாட்டேன், நான் தமிழ்நாட்டை மதிக்க மாட்டேன், நான் வேட்டி கட்டவங்களை மதிக்க மாட்டேன்னு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவர் பேசக்கூடாது. பேசினா தவறு. அதனால் அதை ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக ஒரு மேடை பேச்சாக மட்டும் பார்த்துவிட்டு அவர்களும் அதை கடந்து சென்றிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா நியூஸ் 24/7 நியூஸ் தமிழ் 24/7 உடைய ரிப்போர்ட்டர் திரு கதிரவன் அவர்கள், பேர் சரியா தான் சொல்றேன், கதிரவன் அவர்கள் அவங்கள மிரட்டி கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி அடிச்சு வெளியே வர்றாங்க. ஆனால் கரூர் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுக்குறாங்க. அது வேற ஏதோ மாநிலம் மாதிரி இருக்கு. படிச்சா எதுவுமே நடக்கல. அதாவது அவர் அந்த அறிக்கையை படிச்சா எப்படி இருந்ததுன்னா, ரிப்போர்ட்டரே கல் எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டு, அவரே போய் மண்ணில் படுத்து உருண்டு, அவரே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து எந்திரிச்சு, அவரே வர்றதுக்கான ரிப்போர்ட்டர் பைத்தியமா. அதனால் அந்த காவல்துறையினுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இப்படிப்பட்ட அறிக்கையை கொடுக்க முடியும்? அன்னைக்கு சம்பவம் நடந்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா மீடியாவும் கண்கொத்தி பாம்பா அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க. ரியல் டைம் கவர் பண்றீங்க, பல ஆடியோவை ரிலீஸ் பண்றீங்க, குவாரிக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் எதுவுமே நடக்காத அளவுக்கு எதுவுமே நடக்கல, பச்சை பொய்னு. பச்சை பொய்யா இருந்தா எங்க மேல கேஸ் போடுங்க ஐயா. நாங்களாம் பேசணும்ல, ஆதரவா பேசணும்ல, எங்க மேல கேஸ் போடுங்க, கோர்ட்டுக்கு எல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க பார்க்கலாம். அதனால இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவை காப்பாற்றணும். அந்த எம்எல்ஏ தொடர்ந்து சர்ச்சையில், ஒரு சர்ச்சையிலிருந்து ஒரு சர்ச்சை, அதுல இருந்து அடுத்தது. கல்குவாரி யார் பேர்ல இருக்கு, அதை யார் டாமினேட் பண்றாங்க எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் மைனிங்கை பத்தி தெரியும். அதனால எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஒரு முழு பூசணிக்காயை மறைச்சு வச்சுக்கிட்டு காவல்துறை அறிக்கையின் மீது அறிக்கை கொடுப்பது வேடிக்கையா இருக்கு. ஆனா எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்கண்ணா. அப்படின்னா செய்தித்துறை அமைச்சர் அந்த துறையில் இருப்பதற்கே லாயக்கில்லை நாம சொல்லணும். ஆனா நீங்க அமைச்சரா இருக்கிறதே தெரியலன்னா கிளம்புங்கன்னு சொல்லணும். ஒரு செய்தித்துறை அமைச்சர் இவ்வளவு மீடியால வருது, அவங்ககிட்ட ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கும். எல்லா செய்தித்துறை அமைச்சர் ஆஃபீஸில் உங்கள் டிவி எல்லாம் பார்க்குற ஆள் இருப்பாங்க. அண்ணா ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் சம்பந்தப்பட்ட இலாக்காக்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்ன உண்மைன்னு கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இவ்வளவு நடந்தும் கூட ஒரு செய்தித்துறை அமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியலனா அந்த செய்தித்துறை அமைச்சர் அந்த பொறுப்புக்கு இருக்கக்கூடிய தகுதியான நபரான்னு நான் கேட்குறேன். அது உங்க கடமை. ஊடகத்துறையை மானிட்டர் பண்றது உங்க கடமை, ஊடகத்துறைக்கு ஹெல்ப் பண்றது உங்க கடமை. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்தா ரியாக்ட் பண்ண வேண்டியது உங்க கடமை. மாநில அரசுக்கு பேசி அறிக்கை கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இதையெல்லாம் நாங்க திமுகவின் மீது குற்றம் சுமத்தினா உடனே அறிக்கை வரும். நைட் 2 மணிக்கு அறிக்கை வரும். ஆனா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்கன்னு இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால் ஸ்ரீரங்கத்தினுடைய தொகுதி மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பகுதியினுடைய மக்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கரூர் மக்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். காவல்துறையினுடைய அட்டூழியம், 41 பேர் இறந்ததிலிருந்து காவல்துறையினுடைய செயல் நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தல் அதற்கு பதில் சொல்லும். ஆனா இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கோர்ட் முன்னாடி வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்த குழுவா வந்து ஒரு கோர்ட்ல மன்னிப்பு கேட்கறாங்கன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வாக யாரும் கடந்து விடக் கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டேட், ஒரு மிஷனரி, முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறார். ஆனா அந்த மாவட்டத்திற்கான கவர்மெண்ட் யாருன்னா இவங்க தான். இவங்க வேண்டுமென்றே தவறு செய்திருந்தால் இவர்களை தவறு செய்ய சொன்னது யார்? அதனால என்னை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனருடைய தொலைபேசியை கால் ரெக்கார்டை கோர்ட் வாங்கி அதை ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் அவங்களுக்கு பேசினாங்க, மேல இருந்து உத்தரவு வந்துச்சா, ஸ்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோர்ட்ல வந்து சத்திய பிரமாணம் எடுத்து அவங்க சொல்லணும். அதாவது அந்த கோர்ட்டின் முன்பு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு அதிகாரி சொல்லணும், நான் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில்
ஆட்சியர், போலீஸ் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் 4 பேரும் ஸ்வான் சத்திய பிரமாணம் செய்து உண்மையை சொல்லணும். யார் ஃபோன் பண்ணா, யார் 144 போட சொன்னா, 144 போட்டதே ஃப்ராடுன்னு திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூல மதுரை ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சொல்லிட்டாங்க. ரெக்கார்டை பார்த்தோம், அதே ஃப்ராடு. அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு ரெக்கார்டை உருவாக்கி 144 போட்டிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்டது பத்தாது. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி போய் அவங்களுக்கு யாரு ஃபோன் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்து அவங்கள சத்திய பிரமாணம் செய்து இதையெல்லாம் சொல்ல வைச்சா தான் உண்மையான இஷ்யூ வெளியே வரும். சாரிங்க ஐயா, தப்பு பண்ணிட்டோங்க ஐயா, மன்னிச்சுங்க ஐயா, நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டருக்காக இப்படி பண்ணுங்க ஐயா, நாங்கள் நீங்கள் சொன்னதை பண்ணுங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது. அதனால் நீதியரசர் அவர்கள் இதை கடுமையாக எடுக்கணும். அப்போ தான் இன்னொருக்கா தப்பு பண்ணுற அதிகாரிக்கு புத்தி வரும். தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு அதிகாரி நேர்மையாக தான் இருக்கிறாங்க பாவம், அந்த அதிகாரியை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணி தப்பு பண்ணுங்கன்னு எங்கேயாச்சும் சொன்னாங்கன்னா அது நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீதியரசர் அவர்கள் இந்த அதிகாரிகளை வைத்து உண்மையை கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.